அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கிட்ட 2 பேர் ஆகிரத்தில் போகிறாங்க. அப்போ போனப்போ அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறேன்னா, நீ நரகத்துக்குள்ளே போ, எதனால இப்படி இருக்க, நீ இவ்வளோ பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்களே, நரகத்துக்குள்ளே போன. அப்போ அவன் வேக வேகமாக ஓடுனானா. நில்லு நில்லு, நரகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ கொடூரமானது, நீ வேக வேகமாக ஓடுறியேன்னு. அல்லாஹ் எத்தனை பேரோ கீழே சொன்னாங்க துனியாவில், அப்போல்லாம் நான் கேட்கல. இப்போ அட்லீஸ்ட் நீ சொல்கிறத நான் கேட்டுட்டு வேக வேகமாக ஓடுனேன், நீ சொன்னதை நான் செய்யணுங்கிற அர்த்தத்தில் நான் ஓடுனேன் அல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி நீ சொர்க்கத்துக்குள்ளே போன்னு. இப்போ இன்னொருத்தனை பார்த்து கேட்டாராம், இப்படி நீ நின்றுட்டே இருக்கியேப்பா, அட்லீஸ்ட் அவனாவது வேக வேகமாக ஓடினானே, இப்படி நீ நிற்கிறையே, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு உணர்வே ஏற்படலையா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அல்லாஹ் இவ்வளோ நாள் நான் யார் சொல்கிறதையும் மதிக்கலை, இப்போ நான் உன்னுடைய அருமை பெருமைகளெல்லாம் பார்த்து நான் முன்னாடி நிற்கும் போது நான் ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே உட்காந்துட்டேன் அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ் சொன்னாரா, சரி நீயும் சொர்க்கத்துக்குள்ளே போ அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அல்லாஹ் தாலா யாரை எப்போ எந்த சூழ்நிலையில் தன்னை அல்லாஹ் அவனை பொருந்திக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு பொருத்தமான காரியங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த காரியம் எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு நல்ல இது பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட இதை பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எளிமையான முறையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.